ஷே நந்தி பூமியில் வாழ்க்கத்தி திரிசூலத்தை இருக்குதாரா. எல்லா தாய் இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்ற கோர்ட்லேயும் திரிசூலத்தையும் வாழ்க்கத்திய மால் போட்டு இருக்குதாரு. ஒரு பிட்டு நவள முடியாது. நீதிமன்ற கோர்ட்டில் தப்பு செஞ்சவன் ஒரு பிட்டு வெளியே போக முடியாது. இந்த செம்மத்தில் கிளியராக இவர் கணக்கு 13 கணக்கு வச்சுருக்காரு ஐயா. மானிடப்பை சேட்டை பண்ண கணக்கு 13 கணக்கு வச்சுருக்காரு. 13வது கோடீஸ்வர் ஜோதிலிங்கம் முக்கால் சத்தியம். நீதிமன்றத்தில் கணக்கு வழக்கு எடுத்து உள்ளே தள்ளக்கூடியது கடவுள் ஒன்று தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. அது டைம் வரும். ஆனால் ஒரு பிட்டு நவள முடியாது. அரசியல்வாதியத்தை முதல் கணக்கில் வெளியே தூக்கி கணக்கு எடுப்பார். வெளியே எடுத்து கணக்கு எடுக்கையில் உள்ள குடும்பமே தூக்கி உள்ளே தள்ளிடுவார். இதான் கணக்கு இந்த ஜென்மத்தில். அதான் திரிசூலமும் வாழ்க்கத்தையும் கூட போடுதாரு இருக்குதார். திரிசூலத்தை அவர் கையில் வச்சுருக்க திரிசூலமும் வாழ்க்கத்தையும் எல்லா நீதிமன்றத்திலையும் இருக்கிட்டார். கடவுளுடைய பவரால் இருக்கிட்டார். மானிடப்பை நீ எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டார். மானிடப்பேக எப்படி ஆடுதுன்னு பார்ப்போம்ட்டார். மன்னராட்சியில் எப்படியே வாழ்க்கத்தையை தூக்கி 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 அசிங்கம் பண்ணான். பூரா வெட்டி பூரா பூமியை பாழாக்கினான். அந்த பேரும் அவன். அதுக்கப்புறம் ஜமீன் காலத்தில் அவன் கூத்தடித்து மேலடிச்சு விட்டான். இப்போ அரசியல்வாதி சுத்தமாக பூமியை அழித்து வச்சுட்டான் அப்படின்ட்டார். இன்னும் கொடுக்குற குடுப்பில் ஈரக்கொலை, மூளை, குடல், இந்த 3 கணக்கில் மானிட பேலுக்கு அதிகமாக சேட்டை பண்ணுறவருக்கு கூடிய சீக்கிரம் சிதற விடுவார். கைலாசத்தில் இருந்த அப்படியே நடக்கும். கூடிய சீக்கிரம் நடக்கலைன்னு நினச்சி முற்றுப்புள்ளி வைக்கான். தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கலைன்னு இந்த திரிசூலமும் வாழ்க்கத்தையும் பூமியில் குத்தணும். அவர் புரியுதா? அவன் வாழ்க்கத்தையை தூக்கி மன்னராட்சியில் அசிங்கம் பண்ணான். அந்த வாழ்க்கத்தையை இப்போ இவர் பிடிச்சிருக்காரு. கடவுள் தானே பிடிக்க முடியும். ஒத்தையில் அடிப்பாரா? ஒரு ஆள் சிங்கமாக அடித்து மானிட டெல்லி டு தமிழ்நாடு அரசியல்வாதியாக குடல் மண்டை மூளை சிதறி அடிப்பார். முக்கால் சத்தியம்.